Hi friends, hope you are doing great. This is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த கான்செப்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்மக்கிட்ட கேட்டு சார் இதை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜ் வந்து எல்லாருமே படிக்கிறோம். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான் அது வந்து நம்ம லைஃப் லாங் மறக்காது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும், ஓகேங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டைட்டிலே வந்து பாருங்கள், ஹவு டு லேர்ன் டெய்லி யூஸ் சென்டென்ஸ், ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து டெய்லி யூஸ் சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம நார்மலாக கான்வர்சேஷனில் பேசுகிறது ரொம்ப அதிகம் தமிழில். ஸோ அதே வந்து இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது, அது என்ன விதமாக பேசினா நம்மளுக்கு வந்து லைஃப்பில் மறக்காது, ஓகேங்களா? சேம் அந்த மாதிரியோட ட்ரிக்ஸோடு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண மட்டும் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்களா ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புது இன்ஃபர்மேஷன் கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? ஸோ டெய்லி யூஸ் சென்டென்ஸ் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் நான் பார்த்தீங்களன்னா, ஸோ நம்ம வந்து வழக்கமாக பேசக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான், ஓகேங்களா? சேம் அதே தான் நம்ம வந்து இன்றைக்கி 1 by 1 பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். வேக்கப், ஓகேங்களா? வேக்கப், WAKE, அதுதான் வந்து வெர்பு. அது கூட வந்து ஒரு ப்ரிப்போஷன் ஆட் செய்யும் பொழுது அது எப்படி ஆக்ட் ஆகுது, ஒரு ஃப்ரேசல் வெர்பாக ஆக்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்ப், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வேக்கப் அப்படின்றது நான் பார்த்தீங்களா, ஸோ அதோட தமிழ் மீனிங் பார்த்துடலாம். வேக்கப் அதோட தமிழ் மீனிங் எழுந்துரு, ஓகேங்களா? எழுந்துரு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ வேக்கப் அப்படின்னா எழுந்துரு, ஓகேங்களா? நான் மல்டிபிள் டைம்ஸ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். வேக்கப் அப்படின்னா எழுந்துரு. இதில் நான் வந்து ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எழுந்துரு அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து பொலைட்டாக இல்லை வந்து கொஞ்சம் ஆஷாக சொல்கிறதா, நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதை பொலைட்டை எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாவது பார்த்துடலாம். ப்ரஷ் யுவர் டீத், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரஷ் யுவர் டீத், இது வந்து இதோட கான்வர்சேஷன் வந்து பொலைட்டாக ஆர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதாவது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கா பொலைட்டாக இருக்கா, எப்படி நீங்கள் எது ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ நம்ம பேசுகிற ஒரு சென்டென்ஸில் வந்து ப்ளீஸ் அப்படின்னு ஆட் பண்ணும்பொழுது அது வந்து பொலைட்டாக மாறுது, ஓகேங்களா? ஸோ தமிழ் மீனிங் பார்த்துடலாம். ப்ரஷ் யுவர் டீத், இதுதான் போன ஸ்லைடில் பார்த்தோம். அந்த தமிழ் மீனிங் பல் துலக்கு, ஓகேங்களா? ஸோ பல் துலக்கு இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நோட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் மட்டுமே ரீட் பண்ணாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ட்ரிக்ஸும் சொல்லித்தரேன், அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? மூணாவது பாருங்கள், டேக் ஏ பாத், ஓகேங்களா? டேக் ஏ பாத் அப்படின்னா நான் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பொலைட் கான்வர்சேஷனாக இல்லை கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறதா, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் சொல்கிறேன் இது வந்து ஹார்ஷாக சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ பொலைட் கிடையாது, ஏன்னா நம்ம சென்டென்ஸில் வந்து ப்ளீஸ் அப்படின்னு நம்ம எங்கே மென்ஷன் பண்ணலை. ப்ளீஸ் டேக் ஏ பாத் அப்படின்னா ஸோ கொஞ்சம் குழி, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா? இதுதான் வந்து ட்ரிக்ஸ் நான் சொன்னது, ஓகேங்களா? டேக் ஏ பாத் அப்படின்னா குழி. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இப்போ நீ வந்து குளிக்கிறியா இல்லையா, ஓகேங்களா? டேக் ஏ பாத் அப்படின்றது வந்து நம்ம சொல்லக்கூடிய கான்வர்சேஷனை பொறுத்து தான் இருக்குது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ கொஞ்சம் குழி அப்படின்னா ப்ளீஸ் டேக் ஏ பாத், ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக டேக் ஏ பாத்ன்னு போட்டோம்னா குழி, ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து டைம் ஆகிட்ருக்கோம், கம்பல்சரி நீ குளிக்கணும் அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நாலாவது வந்து கெட் ரெடி, ஓகேங்களா? ஸோ கெட் ரெடி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். கெட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் V1 வெர்பு, ரெடி அப்படின்னா தயாராகிறது, ஓகேங்களா? ஸோ கெட் ரெடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கெட் ரெடி அப்படின்னா தயாராகு, ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து சீக்கிரமாக கிளம்பு அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த கெட் ரெடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் கான்வர்சேஷன், ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து எந்த ஒரு பொலைட்டும் இல்லை. ஸோ நீ இப்போ கிளம்புறியா இல்லையா, ஓகேங்களா? ஸோ கெட் ரெடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த கான்வர்சேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அஞ்சாவது பாருங்கள், ஹேவ் எ பிரேக்ஃபாஸ்ட், ஓகேங்களா? ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஸோ நீ வந்து உன்னுடைய காலை உணவை சாப்பிடு, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சொல்கிறோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து எந்த கொஷனும் இல்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நியூ லேர்னிங்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு 2-3 ஸ்லைட் போச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் இதில் வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹேவ்ன்றது வந்து ஸோ ஹீட்டுக்கு ஈக்குவல் தான், ஓகேங்களா? ஹீட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னும் சேம் தான், காலை உணவை சாப்பிடு, ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத ட்ரிக்ஸை மட்டும் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீ வந்து சாப்பிடு, ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ வந்து எதை பற்றி யோசிக்காத, நீ வந்து உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடு, ஓகேங்களா? சேம் அந்த சொல்கிறதுல வந்து நம்ம வெர்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், நீ வந்து காலை உணவை சாப்பிடு.
க்ளீன் த ரூம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற கான்வர்சேஷனில் எல்லாமே இதுவரை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற ட்ரிக்ஸோடு நீங்கள் படிச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறே இல்லையா அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து க்ளீன் த ரூம் அவங்க வந்து நம்ம வெர்பில் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம தமிழ் கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஸோ நீ வந்து ரூமை க்ளீன் பண்ணுறே இல்லையா, ஓகேங்களா? க்ளீன் த ரூம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மறக்கக்கூடாது. அப்போ தமிழ் மீனிங் அறையை சுத்தம் செய். ஓகேங்களா? ஸோ அறையை அதாவது ரூமை க்ளீன் பண்ணுறியா இல்லையா நம்ம கேட்குற இடத்துல வந்து ஸோ யூ க்ளீன் த ரூம். ஆனால் நம்ம சொல்கிறோம் நீ வந்து க்ளீன் பண்ணுறியா இல்லையா நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து யூ க்ளீன் த ரூம். ஓகேங்களா? ஸோ யூ நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னா க்ளீன் த ரூம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்கிறோம் யூ க்ளீன் த ரூம் அப்படின்னா நீ வந்து அறையை சுத்தம் செய். ஓகேங்களா? சுவிட்ச் ஆஃப் த லைட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யார்கிட்டயும் சொல்கிறோம். ஓகேங்களா? அதுதான் கான்வர்சேஷன். நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து யூன்ற சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யூ சுவிட்ச் ஆஃப் த லைட். ஓகேங்களா? யூ சுவிட்ச் ஆஃப் த லைட் அப்படின்னா நீ வந்து லைட்டை அணை. ஓகேங்களா? லைட்டை ஆஃப் பண்ணு. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான நார்மல் கான்வர்சேஷன்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? விளக்கை அணை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது வந்து நான் சொல்கிறதுக்கூடிய டிப்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்பிளுமே சொல்லிட்டு வரேன். எதுக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து கண்டினியூ வந்து கான்சன்ட்ரேஷனோட பார்க்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கம்பல்சரி ஒத்து கவனிப்பாங்க. அதனால தான் நான் வந்து எல்லா எக்ஸாம்பிளுக்குமே வந்து நான் இந்த டிப்ஸ் வந்து சொல்லிகிட்டே வரேன். ஓகேங்களா? சுவிட்ச் ஆஃப் த லைட் அப்படின்னா கம்பல்சரி நீ வந்து விளக்கு அணைக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக சொல்கிறோம். டோன்ட் மேக் நாய்ஸ். ஓகே, இது வந்து நெகட்டிவ்ல சொல்லியிருக்கோம். ஸோ மேக் நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடு. அதாவது வந்து ஒரு சத்தத்தை வந்து க்ரியேட் பண்ணு. இது வந்து டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னா சத்தம் போடாத. ஓகேங்களா? அதாவது வந்து மேக்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேக் அப்படின்னா ஒரு தயாரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இல்லாததை ஒன்று க்ரியேட் பண்ணுறது தான் வந்து மேக். சேம் அந்த இடத்துல வந்து சத்தத்தை வந்து எழுப்பாத சொல்லுவோம் பார்த்தீங்களா, சத்தம் வந்து போடாத. சேம் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து மேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து மேக்கோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது வந்து இல்லாததை ஒன்று க்ரியேட் பண்ணுறது தான் வந்து மேக். ஓகேங்களா? டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னா ஸோ அது வந்து சத்தம் போடாது. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள். 9வது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கோ அண்ட் ஸ்லீப். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, கோ அண்ட் ஸ்லீப். இதில் வந்து நம்மளுக்கு டவுட் வரலாம். கோவும் வெர்பு தான், அண்ட் ஸ்லீப்பும் வருது. அப்போது ரெண்டுமே வந்து ஒரே டைமில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ யூ கோ அண்ட் ஸ்லீப் அப்படின்னா அர்த்தம் நீ போ மற்றும் தூங்கு. ஓகேங்களா? அப்போது நீ போய் தூங்கு. இப்போது இதுக்கப்புறம் வந்து நீ போ தூங்குன்ற இடத்துல வந்து கம்பல்சரி இந்த 2 வேர்ட் நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேங்களா? போய் தூங்கு, போய் சாப்பிடு. ஓகேங்களா? கோ அண்ட் ஈட். ஓகேங்களா? போய் கேளு, கோ அண்ட் ஆஸ்க். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம வந்து மல்டிபிள் டைம் சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நீங்கள் எங்கே படித்தாலும் நான் சொல்கிற டோனில் எடுத்துக்கினீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 10வது பாருங்கள், க்ளோஸ் த டோர். ஓகேங்களா? நீ இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறே இல்லையா? ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்மளுக்கு எதிராக இருக்கவங்ககிட்ட தான் பேசுகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், க்ளோஸ் த டோர். நீ வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறே இல்லையா? அப்போ நீ மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா யூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூ எல்லாருமே ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ க்ளோஸ் த டோர் அப்படின்னால வந்து யாரோ ஒருத்தர் தான் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? கதவை மூடு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸோடு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நான் சொல்லும் பொழுதே நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் எப்படி நிறுத்தி நிதானமாக சொல்கிறோமோ அதே போல் தான் அந்த ட்ரிக்ஸோடு தான் நான் சொல்கிறேன். எதையும் நான் மறைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னை போலவே நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து வெளிச்சத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. ஓகேங்களா? சேம் அதனால தான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ பசங்க வந்து ஃபஸ்ட் நம்புறது பேரண்ட்ஸை தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். ஓகேங்களா? ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். நான் என்னை பற்றியே சொல்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் அப்படின்னா நான் போய் கொண்டிருக்கிறேன். எங்கே? டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீனிங் நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே தமிழ் மீனிங் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னா ஸோ அதில் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் அதோட சென்டென்ஸ் எப்படி வரும்னு சொல்லி தான் நான் தமிழில் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் அப்படின்னா நான் போய் கொண்டிருக்கிறேன். எங்கே? டு ஸ்கூல். பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டூவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் 2ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மே கமின் சார். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, மே கமின் சார். நான் இதை பற்றி என்னை பற்றியே சொல்லிக்கிறேன். மே கமின் சார். மே அப்படின்றது ஒரு பொலைட் கான்வர்சேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மே கமின் சார். நான் உள்ளே வரலாமா ஐயா? ஓகேங்களா? நான் உள்ளே வரலாமா? சார் அப்படின்னா ஐயா. ஓகேங்களா? நான் உள்ளே வரலாமா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ நான் உள்ளே வரலாமான்றது வந்து ப்ரெசென்ட்லேயும் கேட்குறோம், இது வந்து ஃப்யூச்சர்லையும் கேட்குறோம். ஆனால் பாஸ்ட்டுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் உள்ளே வரலாமா அப்படின்றது வந்து ப்ரெசென்ட்டில் கேட்குற மாதிரி இருக்கும், ஃப்யூச்சர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா யூஸ் பண்ணக்கூடிய வர்பு வந்து ப்ரெசென்ட் வர்பு, அதனால் வந்து பாஸ்ட்டுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் மட்டும்தான் அக்செப்டபுளாக இருக்கும். 13வது பாருங்கள், ப்ளீஸ் சிட் டவுன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து ப்ளீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கான்வர்சேஷன் பொலைட் கான்வர்சேஷன். ஓகேங்களா? சிட் டவுன் ப்ளீஸ்.
ஓகேங்களா. ப்ளீஸ் சிட் டவுன், வெறும் சிட் டவுன் மட்டும் போட்டுருந்தேன்னா நீங்கள் சொல்லலாம் அது வந்து ஸ்ட்ரைட் கான்வர்சேஷன், அதில் வந்து இன்ஃபார்மல் கான்வர்சேஷன். அப்போ இது வந்து ஃபார்மல் கான்வர்சேஷன். தயவுசெய்து உட்காருங்க. ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, கொஞ்சம் தயவுசெய்து உட்காருங்க, உங்களுக்கு கால் வலிக்கும். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கிட்டே சொல்ல போகிறோம், நம்ம யாருக்கிட்டே கான்வர்சேஷன் வச்சுன்னு இருக்கோம், அந்த மாதிரி இடத்துல தான் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களை சொல்லித்தர டீச்சிங் வந்து டிஃப்ரெண்ட் வேவாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு உங்களோட நியூ லேர்னிங். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நீங்கள் எப்படி படிச்சிருப்பேன் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸபிளான ஒரு ட்ரிக்ஸோடு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் யுவர் புக். ஓகேங்களா. ஓப்பன் யுவர் புக் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உன்னுடைய புத்தகத்தை திற. ஓகேங்களா. ஸோ நீ உன்னுடைய புக்கை இப்போ ஓப்பன் பண்ணுறே இல்லையா. ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வந்து நீங்கள் வந்து ஹார்ஷாகவே ஏற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த டெய்லி யூஸ் சென்டென்ஸ் லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. நீ இப்போ உன்னோட புக்கை திறக்கிறே இல்லையா அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம சொல்லுவோம் ஓப்பன் யுவர் புக். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ளீஸ் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் உன்னோட புக்கை திறக்கிறியா. ஓகேங்களா. ஸோ அந்த டோன் நம்ம ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகணும். 15 பாருங்கள். வாட்ஸ் கோயிங் ஆன். ஓகேங்களா. வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா கோயிங் நம்மளுக்கு தெரியும், ஸோ எதுவும் நடந்துக்குன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ வாட் அப்படின்னா தெரியும், என்ன. இஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இஸ் வந்து ப்ரெசென்ட்டில் சொல்லுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரெசென்ட்டில் அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அப்போ. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள். வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா ஸோ ப்ரெசென்ட்டில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா சொல்லுவோம் என்ன நடக்குது, ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா ஸோ என்ன நடக்குது, என்ன போகுது. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு வேர்டு யூஸாபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் தந்துட்டு போவோம். ஸோ அந்த ஒர்க்கு எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறப்போ வாட்ஸ் கோயிங் ஆன். ஓகேங்களா. ஸோ எப்படி போகுது. சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்னொருத்தரோட கான்வர்சேஷன் வைக்கும்பொழுது மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் நான் பேச முடியும். ஓகேங்களா. ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். ஓகேங்களா. ஸோ நான் யார்கிட்டே சொல்கிறேன் எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். ஐ ஆம் கோயிங் அப்படின்னா நான் வரேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். எங்கே அப்படின்னா டு ஸ்லீப். நான் வந்து தூங்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஐ ஆம் கோயிங் அப்படின்னா நான் போய் கொண்டிருக்கிறேன். டு ஸ்லீப் அப்படின்னா தூங்குவதற்கு. ஓகேங்களா. நான் தூங்க போகிறேன், நான் தூங்குவதற்கு போய் கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் தமிழ் மீனிங் வரும், அதனால தான் நான் இந்த மாதிரி தமிழ் மீனிங்கும் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஐ ஆம் கோயிங் அப்படின்னா நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்போது நான் தூங்க போகிறேன், நான் தூங்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். எப்படியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 17 பாருங்கள். வெயிட் எ மினிட். ஓகேங்களா. ஸோ வெயிட் எ மினிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம். ஸோ நீ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகேங்களா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. வெயிட் எ மினிட். ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணு, காத்திருங்கள். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீ வந்து ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணு. சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் நம்ம வைக்கும்பொழுது கம்பல்சரி நீங்கள் வந்து சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. ஓகேங்களா. சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிங்களா தான் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் காத்திருங்கள். ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணு அப்படின்றப்போ யாரே சொல்கிறோம் நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னா யூ வெயிட் எ மினிட். ஓகேங்களா. ஸோ அங்கே யூன்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஸ்டைல் லாங்குவேஜ். நம்ம வந்து ஸ்டைலாக பேசினா மட்டும்தான் நம்மளே வந்து ஸோ நம்மளால் பேச முடியுதுன்னு அந்த ஒரு ஃபீலிங் வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ 18 பாருங்கள். ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். ஓகேங்களா. ஸோ ஐ ஆம் டூயிங் அப்படின்னா நான் செய்து கொண்டிருக்கிறேன். மை ஹோம்ஒர்க் அப்படின்னா என்னுடைய வீட்டு பாடத்தை. ஓகேங்களா. ஐ ஆம் டூயிங் அப்படின்னா நான் செய்து கொண்டிருக்கிறேன். மை ஹோம்ஒர்க் அப்படின்னா என்னுடைய வீட்டு பாடத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதே வந்து நான் என்னுடைய ஹோம்ஒர்க் வந்து எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஸோ ஐ ஆம் ரைட்டிங். ஓகேங்களா. ஐ ஆம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் வே. நம்ம வந்து மல்டிபிள் எக்ஸாம்பிளோடு நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை ரீட் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 19 பாருங்கள். வாட்ஸ் த டைம் நவ். ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம வந்து வாட்ச் கட்டியிருப்போம். ஸோ வாட்ச் வந்து ஓடலை. அப்போ நம்ம கேட்போம் ஸோ டைம் என்ன. ஓகேங்களா. டைம் என்ன அப்படின்னு கேட்குற இடத்துல வந்து வாட்ஸ் டைம் நவ். ஓகேங்களா. வாட்ஸ் டைம் நவ் அப்படின்றப்போ நவ்ன்றது வந்து இப்பொழுது. இப்போது டைம் என்ன கொஞ்சம் சொல்கிறீங்களா. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து நம்ம யார்கிட்ட வைக்கிறோம். இப்போது நேரம் என்ன. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேரம் என்ன அப்படின்னா வாட்ச் த டைம் நவ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துட்டு போயிடக்கூடாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் உங்களோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒன்று நீங்கள் பேசினாலுங்களே எனக்கு அதே வந்து சந்தோஷம் தான். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 20 பாருங்கள். ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகேங்களா. ஐ வில் கால் யூ லேட்டர். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் சொல்லக்கூடாது. ஐல் கால் யூ லேட்டர். ஓகேங்களா. ஐல் கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் வந்து லேட்டர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிறகு பின்னர் எதனா சொல்லிக்கலாம். ஆனால் அது வந்து அப்புறம் அந்த மீனிங்கில் வரும். ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னா
கால் அப்படின்னா அழைக்கிறது, ஓகேங்களா. ஸோ கூப்பிட்றது, நான் உன்னை வந்து பிறகு கூப்பிட்றேன், ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து கூப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, கூப்பிடுறேன், கூப்பிடுவேன், அதுமாரி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. நான் உன்னை வந்து பிறகு அழைப்பேன், நான் உன்னை வந்து பிறகு கூப்பிடுவேன், ஓகேங்களா. ஏன்னா இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வர்ப் வந்து நம்ம எது யூஸ் பண்ணியிருக்கிறோம், ப்ரெசண்ட்டு, கால் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ 20 பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20மே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் எக்ஸாம்பிள்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதில் எதனா ஒன்று உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தேன்னா கம்பல்சரி நீங்கள் இதை வந்து பேசணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். எனக்கு சோர்வாக இருக்கிறது, நான் இதை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன். அதாவது வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்ன மேனேஜர் என்கிட்ட கேட்குறாரு, நான் டல்லாக இருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது சார், அதனால தான் நான் டல்லாக இருக்கேன், ஓகேங்களா. சேம் அது ஒரு கான்வர்சேஷன். இது வந்து நான் வந்து என்னை பற்றி சொல்லியிருக்கேன், அதனால் வந்து ஸோ இங்கே வந்து என்னோடய ஸ்டேட்டஸை தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் வர்ப் வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து யோசித்து இந்த வந்து சென்டென்ஸ் வந்து எனக்கு வந்து ஹோம்ஒர்க்காக சொல்லுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த எல்லா சென்டென்ஸுமே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜி படி தான் நடக்குது உலகத்தில், ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதில் எத்தனை வகை இருக்குது, அந்த வகையை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஒருத்தருக்கு வந்து எழுதி பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஒருத்தருக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து சொல்லி பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அவங்கவுங்க நாலேஜ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற சஜெக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிங்களா, ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நியூ லேர்னிங், ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்செப்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.